கிராமத்துல இருக்கிற நாஞ்சரையா ரொம்ப அழகு ஒண்ணு இல்ல. அவனை ஒரு மன்மதன்னு சொன்னா அது கூட கிடையாது. அதாங்க அவன் ரொம்ப பிஸ்னாரிங்க. பிஸ்னாரி அப்படின்னா சாதாரணமான பிஸ்னாரி கிடையாதுங்க, கடைஞ்செடுத்த பிஸ்னாரி. அக்கம் பக்கம் வீட்ல இருந்து வர சமையல் வாசனையே மோப்பம் புடிச்சுக்கிட்டு, ஆஹா அக்கம் பக்கம் வீட்ல இருந்து வர வாசனையே இழுத்துக்கிட்டாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள போய் ஒரு பானை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து தண்ணிய குடிச்சிட்டு வயல்ல வேலைக்கு போறேன்னு சைக்கிள் ஓட்டாம தள்ளிக்கிட்டே நடந்துகிட்டு போனா. இப்படி வயலுக்கு போனதுக்கு அப்புறம் வயல்ல எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு அவங்க சாப்பிடுற நேரத்துல அவங்க மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருப்பான். இவன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களும் சாப்பாடு கொடுப்பாங்க. அத அவன் வயிறு நிறைய சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வேலை செஞ்சதுக்கு சம்பள காசை வாங்கிட்டு போய் சைக்கிள்லயே திரும்பி வீட்டுக்கு போவான். அவனை பார்த்து கோபால் அப்படிங்கிற ஒரு விவசாயி இப்படி கேட்டான், நாஞ்சரையா, சைக்கிள் இருக்கிறது அது மேல ஏறி உக்காந்து நீ போறதுக்கு, ஆனா நீ என்ன அதையும் நடக்க வச்சுக்கிட்டு நீயும் நடந்துகிட்டு போற? எனக்கு தெரியும் கோபாலும், ஆனா இந்த சைக்கிளுக்கு தெரியாதே இது மேலதான் நான் உக்காந்து போனோன்னு. அதுக்கு துணையா நானும் அது கூடயே நடந்துகிட்டு போறேன். நான் நல்லா தானே இருக்கேன். அங்கிட்ட இருக்கிற மனுஷங்களுக்காகட்டும் பொருளுங்களுக்காகட்டும் எந்த விதமான கஷ்டம் வராத மாதிரி நான் பத்திரமா பாத்துக்குவேன். அதுக்கு தான் நடந்துகிட்டே போறேன். நம்ம கை காலு நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு சைக்கிள் மேல ஏறி உக்காந்து போனோம், நடந்துகிட்டே போலாம்ல இப்படின்னு நாஞ்சாரையா சொன்ன உடனே கோபாலத்துக்கு அவனோட வார்த்தையை கேட்டு பைத்தியம் பிடிச்சி துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தலை சொரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். ஐயோ, ஒவ்வொரு வாட்டி மனுஷங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்தே போயிட்டான். இப்படி இருக்கிற நாஞ்சாரையா மாதவி வைதேகி அப்படிங்கிற 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல சந்தை நடந்தது. அந்த சந்தைக்கு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புனா நாஞ்சாரையா. அத பார்த்து புரோகிதரு, ஆஹா வா நாஞ்சாரையா, உன்னோட வீட்டு கிரக பிரவேசத்தை என் கையில இருந்து இலவசமா செய்ய வச்சுக்கிட்டு எனக்கு தட்சிணையா 1 ரூபா கூட கொடுக்கல, எனக்கு தட்சிணை கொடு அப்படின்னு நான் கேட்டப்போ நீ எனக்கு என்ன சொன்ன? புரோகிதரே, நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்கோம், நம்மளுக்குள்ள காசெல்லாம் வாங்கலாமா? இந்த ஊர்ல யாராவது என்கிட்ட நல்ல புரோகிதர் யார் இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா உங்க பேரு சொல்றேன். நான் அனுப்பி வைக்கிற அந்த ஜனங்க கிட்ட இருந்து நீங்க அதிகமா காசு வாங்கிக்குங்க. அப்போ நான் கொடுக்கற காசு அவங்க கொடுக்கற மாதிரி ஆவோன்னு தானே சொன்னேன். இரு, நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுறேன், இரு. புரோகிதரே, நீங்களா? என்ன எனக்கு போய் அட்டமா நிக்கிறீங்க? என்ன நாஞ்சாரையா அப்படி சொல்ற? நானா உனக்கு அட்டமா நிக்கிறேன்? ஒரு அதிர்ஷ்டம் தான் உன்னை தேடி வந்து அட்டமா நிக்குது. அப்போ நாஞ்சாரையா, என்னது அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கண்ணு முன்னாடி நிக்கிறது நீங்க, ஆனா போய் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா நாஞ்சாரையா, இதுல நீ புரியாத மாதிரி தவிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு பொம்பளை உனக்கு அதிர்ஷ்ட தேவதையா வந்து நின்னா அவளை அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்ற. அதே மாதிரி ஒரு ஆம்பளை வந்து அதிர்ஷ்ட கொடுக்கறேன்னு சொன்னா அவனை கூட அதிர்ஷ்ட கடவுள்னு தானே சொல்லணும். சரி, உங்ககிட்ட நான் வாதம் பண்ண விரும்பல. சரி, இத்தனைக்கும் இந்த அதிர்ஷ்ட கடவுள் கொண்டு வந்த வர என்ன? கல்யாணம் நாஞ்சாரையா, உனக்கு கல்யாணம். நாஞ்சாரையா ஒண்ணுமே புரியாம, என்ன சொல்றீங்க புரோகிதரே? கல்யாணம் அப்படின்னா எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, அதுதான் எனக்கு பெரிய துராதிர்ஷ்டமே. இங்கிருந்து கிளம்புங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நானே ஒரு பிஸ்னாரின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன தேடி யாரு வந்து பொண்ணு கொடுப்பா சொல்லுங்க? ஆமா நாஞ்சாரையா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் தேவை உன்ன மாதிரி ஒரு கடும் பிஸ்னாரி தான் அவங்களுக்கும் தேவை. உனக்கு வந்த அந்த பொண்ணு அவளும் உன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னாரி. அது மட்டும் இல்ல, 1 ரூபா காசை செலவு பண்ண மாட்டா, சம்பாதிக்கிற காசை பத்திரமா எடுத்து வச்சு உன்ன மாதிரியே சேர்த்து வச்சிருக்கா. அவ பேர்ல தான் நிறைய சொத்து இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சொத்து முழுக்க அவளுக்கு தான் போய் சேரும். அப்போ நாஞ்சாரையா ஒரு பெரிய பங்களால ஊஞ்சல்ல உக்காந்து இருக்கிற மாதிரியும் பழைய துணிய போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் கனவு கண்டான். ஐயோ, கனவுல கூட பழைய துணி தானா? கனவுல காசு ஒன்னும் கொடுக்க தேவையில்ல, அதனால புது துணி போட்டுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கனவு கண்டான். நாஞ்சாரையா ஊஞ்சல்ல உக்காந்து இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு மூட்டையில தங்கம், இன்னொரு மூட்டையில வெள்ளி, இன்னொரு மூட்டையில பணம். இத அவன் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தான்.
பாம்பு எப்படி அதோட பொட்டிய பார்த்து உள்ள பாம்பு இருக்குன்னு நினைச்சு வருமோ அதே மாதிரி நாஞ்சாரையா சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்து இருக்குன்னு வரான். இதுதான் இவன் விஷயத்துல எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சாரு புரோகிதர். அதுக்கப்புறம் புரோகிதரும் நாஞ்சாரையா சைக்கிளை தள்ளிக்கிட்டே குடிசை வீட்டுல இருக்கிற சாம்பையா வீட்டுக்கு வந்தாங்க. வைதேகி சாம்பையா போட்டிருக்கிற துணிய பார்த்த உடனே நாஞ்சாரையாவுக்கு அவங்க ரொம்ப ஏழை அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனாலும் புரோகிதர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு புரோகிதர்கிட்ட கேட்கும்போது, என்ன நாஞ்சாரையா, உங்களை மாதிரியே அவங்களும் இருக்காங்க. நீங்க பெரிய வீட உங்க பின்னாடி வச்சுக்கிட்டு பழைய துணிய போடுறீங்க. அதே மாதிரி அவங்க கூட பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு உன்ன மாதிரியே பிஸ்னாரி மாதிரியே துணி போட்டுக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாஞ்சாரையா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நின்னா. நான் ஒரு பிஸ்னாரி, அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நான் பழைய துணியை போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். வைதேகிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட சொத்து முழுக்க எனக்கே வந்துரும். நான் நல்லா இருக்கலாம், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் நாஞ்சாரையா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நான் வைதேகிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கும் சில கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சில கண்டிஷனுங்களை போட்டான். அம்மா வைதேகி, சாம்பவையா, நீங்க கவலைப்படாதீங்க. நாஞ்சாரையா என்ன நிபந்தனை போடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு செட்டானா மட்டும்தான் கல்யாணம் முன்னாடி போகும். கல்யாணம் அப்படின்னா நிறைய கண்டிஷன் வச்சிருப்பான்னு பயப்படாதீங்க, அதெல்லாம் பெருசா ஒண்ணு இல்ல. அப்போ சாம்பையா பயந்துக்கிட்டே, அந்த சின்ன விஷயம் என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க ஐயா. பெரிய பெரிய பந்தல் போட்டு வாழை இலையில சாப்பாடு ஒண்ணும் கொடுக்கறது வேண்டாம். அப்போ சாம்பையா ஆச்சரியப்பட்டு, அப்புறம் இந்த பூமி இருக்கிற அளவுக்கு பந்தல் போட்டு ஆகாயம் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு போடணுமா என்ன? இங்க பாருப்பா, தமாசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, எங்களுக்கும் டென்ஷனா இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லு. தண்ணில அடிச்சுக்கிட்டு வந்த கம்பத்தை எடுத்துட்டு வந்து பந்தல் போடலாம். சலப்பத்தியோட மாங்காய் தோப்புல இருந்து மாங்காய் இலைங்களை திருடிட்டு வந்து தோரணம் கட்டணும். சுப்பையா வைதேகி கவலைப்பட்டு மூஞ்சிய வச்சுக்கிட்டாங்க. அக்னி குண்டத்தை எல்லாம் ஏற்பாடு பண்றது வேண்டாம், முதல்லயே விறகுக்கு அதிகமா காசு கொடுக்கணும். ஒரே ஒரு விறக வச்சு அக்னி ஓமத்தை எரிக்கலாம். ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க யாரையுமே கூப்பிடக்கூடாது. நானு, நீங்க, வைதேகி, புரோகிதரு. அப்புறம் பெரிய பெரிய சேர் எல்லாம் வேண்டாம், கல்ல போட்டு கல்லுல உக்காந்துக்கலாம். நாஞ்சாரையாவோட பேச்சு கேட்க கேட்க சாம்பையாவுக்கு தலையே சுத்திச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், திருடங்க அதிகமா இருக்காங்க, தங்கத்துல தாலி போட மாட்டேன், மஞ்சா கொம்புல தான் தாலி கட்டுவேன். அந்த விஷயத்த கேட்ட உடனே வைதேகிக்கு கோவம் வந்துச்சு. புரோகிதரோட மூஞ்ச பார்த்து சைலண்ட் ஆயிட்டா. சமாதானமாயி நாஞ்சாரையா என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. இன்னும் சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்தா, எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்ல. ஊருக்குள்ள நிறைய பேரு கஞ்சி எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் போய் கஞ்சி வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஊறுகாய் குழம்பையும் வாங்கிட்டு வாங்க, எல்லாருமே உக்காந்து அதையே சாப்பிடலாம். தம்பி நாஞ்சாரையா, நான் தான் உங்களை ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன் போல. பிசுனாரிங்களுக்கு டாக்டரேட் பதவியை கொடுத்தா உங்களுக்கு தான் கண்டிப்பா பதவி கொடுப்பாங்க. உங்க பேரை கின்னிஸ் ரெக்கார்ட்ல கூட எழுதுவாங்க. என்னவோ புரோகிதரே, அது எல்லாமே உங்களோட பேச்சு. விஷயம் என்னன்னா, என்னன்னு ஏன் இழுக்கிறீங்க? முதல்ல விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா நாங்க இருக்கணுமா போணுமா அப்படின்னு நாங்களே முடிவெடுத்துக்குவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமா எங்க கூட வந்து அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சொத்து எல்லாமே வைதேகிக்கு தான் வரணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே வைதேகிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ அப்போ சாம்பையா நடுவுல நாஞ்சாரையா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, புரோகிதரே, எனக்கு கல்யாணத்துக்கு முழு சம்மதம். புரோகிதரு நாஞ்சாரையா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. அவங்க நினைச்ச மாதிரியே பந்தல் போட்டு மாங்காய் தோரணத்தை கட்டி 2 கல்ல வச்சு அக்னி குண்டத்தை ஏற்பாடு பண்ணி சாம்பையா பழைய துணிய போட்டுக்கிட்டே மாப்பிள்ள கோலத்துல வந்தான். அவன் வந்திருக்கிறத பார்த்து புரோகிதரு, என்ன புரோகிதரு, என்ன பார்த்து ஆச்சரியப்படுறீங்க? அப்போ புரோகிதரு அவனை பார்த்து இப்படி சொன்னாரு, என்ன நாஞ்சாரையா, ஒரு புது துணியை போட்டுட்டு வரக்கூடாதா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், பழைய துணியை போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க புரோகிதரே, நான் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு என்ன கட்டிக்க போறவளுக்கு தெரிஞ்சா போதும், கல்யாணத்துக்கு தெரியணும்னு இல்ல. புரோகிதரு நாஞ்சாரையாவை பார்த்து, சரி சரி, வந்து இப்படி உக்காருங்க, நான் மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். சாம்பையா, நீங்க உள்ள போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சாம்பையா உள்ள போனாரு. நாஞ்சாரையாவும்
புரோகிதரும் பொண்ணு எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள போன நாஞ்சார் ஐயா கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியே வந்தாரு. ஷாம்பையா ஒண்டியா வர்றது பார்த்து நாஞ்சார் ஐயாவும் புரோகிதரும் ஆச்சரியப்பட்டாங்க. உள்ள என்ன நடந்திருக்கோன்னு நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேரு சரியா யோசிச்சிருக்கீங்கன்னு நாங்க பாக்குறோம். நாஞ்சார் ஐயாவோட கல்யாணம் 2வது பாகத்துல இன்னும் இருக்கு. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏழை தம்பதிகளான துர்கையா சாரதா வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்னையா அவங்க கிட்ட வந்து, துர்கையா, வீட்டுக்கு வைதேகி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. நான் வயலுக்கு வரும்போது வெளியே உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா. சாரதம்மாவை முதல்ல வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே துர்கையா சாரதம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற சந்தோஷத்தோட பொண்ணு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பதட்டத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. சின்னையா சொன்ன மாதிரி வைதேகி வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. பக்கத்திலேயே பெட்டி கூட இருந்துச்சு. அழுதுகிட்டு இருக்கிற பொண்ண பார்த்து அம்மாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எதுக்குமா இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு பொண்ணு பக்கத்திலே உக்காந்துகிட்டு அம்மா கூட கேட்டாங்க. அப்பதான் வைதேகி இன்னும் அழுதுகிட்டு இருந்தா. சாரதா, பொண்ண முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி குடு அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா பொண்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குடிக்க தண்ணி கொடுத்தாங்க. துர்கையா சமாதானமா பொண்ணு பேச வச்சாரு. ஏமா, இருந்தாப்புல இருந்து பேக தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிய, அந்த மாதிரி என்னமா நடந்தது? மாப்பிள்ளை ஏதாவது சண்டை போட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு, ஏங்க, நம்ம பொண்ணு இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு இன்னுமா புரியல? அந்த காரணம் அனுசூயம்மாங்க. அதுதான் அவளோட மாமியாரு. சாரதா, கொஞ்ச நேரம் நீ எதுவும் பேசாத. முதல்ல எதனால இங்க வந்திருக்கா அப்படின்னு பொண்ணு சொல்லுவா, நீ இரு. எரியிற அடுப்புல இன்னும் எதுக்காக எண்ணெய் ஊத்துற? முதல் தடவை மாப்பிள்ள நம்ம பொண்ணு அடிச்சப்பவே 4 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நியாயம் கேட்டிருக்கணும். கேட்காத விட்டது நம்ம தப்பு தானங்க. அப்ப நீங்க என் வாயை மூடிட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, கண்ணை கசக்கிக்கிட்டு வந்திருக்கிறது நம்ம பொண்ணு தானே. இப்ப என்ன பண்ண போறீங்க? சாரதா, நீயே உன் இஷ்ட பிரகாரம் பேசிக்கிட்டு இருக்கியா இல்ல பொண்ண பேச விடுறியா? அப்பா, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பொண்ணு சொன்ன உடனே, சாரதா, முதல்ல பொண்ணுக்கு பிடிச்ச சமையல் செய்யி, நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கடைக்கு போனாரு. சாரதம்மா வெளியே உட்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வைதேகி அவ புருஷனான சுதாகர் பேசிக்கிட்டு இருக்கும் போது வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தா. இன்னும் உங்க கூட என்னால வாழ்க்கைய நடத்த முடியாதுங்க. நீங்க மாறுவீங்க அப்படின்னு தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இன்னும் மாறலையே. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க இதுக்கப்புறம் மாறவே மாட்டீங்க. நானும் அங்க வரமாட்டேன், இங்கேதான் இருக்க போறேன். இங்க பாரு வைதேகி, கஷ்டத்தை நம்மளுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கணும். விசேஷமான விஷயமா இருந்தா மட்டும்தான் வீட்டுல சொல்லணும். அதை தவிர இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. உடனடியா நீ வீட்டுக்கு கிளம்பி வா. ஆனாலும் என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்களே தவிர நீங்க வரல. சரி இரு, நானே கிளம்பி வரேன், நீ ரெடியா இரு. மாமா கூட இருக்கிறாரா? இருந்தா ஒரு தடவை போன் கொடு. அப்பா வீட்ல இல்ல, நான் போன் கொடுக்க மாட்டேன். நீங்க இங்கே கிளம்பி வர்றது வேண்டாம். சுதாகருக்கு கோவம் வந்துச்சு. கையில இருக்கிற போனை தூக்கி உடைக்கலான்னு பார்த்தான். ஆனாலும் உடைக்கல. துர்கையா சிக்கனை கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாரு. சாரதா, பொண்ணுக்கு நல்லா சமைச்சு கொடு, நான் அவளுக்கு பிடிச்ச பொருளுங்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வெளியே போனாரு. அடுப்புகிட்ட உக்காந்துகிட்ட அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது வைதேகி வீட்டுல நடக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. சாரதம்மாவுக்கு அதை கேட்க கேட்க மருமக மேல கோவம் வந்தது. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த துர்கையா தன்னோட மருமகனுக்கு போன் பண்ணாரு. அவர்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. உடனே மருமகனும் மாமனார்கிட்ட பேச வந்தாரு. இங்க வீட்ல அம்மாவும் பொண்ணு உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, உங்க மாப்பிளைய தெரியாத பிசினஸ்ல எதுக்காக பணத்தை போட்டு உங்க ஃப்ரெண்டு கூட நஷ்டமாகணும்னு கேட்ட. அதுக்கு அவரு கோவம் வந்து எதுக்காக என்னோட பிசினஸ்ல எல்லாம் நீ தலையிடுற அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு முன்னாடியே அடிச்சிட்டாரு. சரிம்மா, இத பத்தி அப்புறமா பேசலாம். உனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. அம்மா, அப்பாவை கூப்பிடுங்கம்மா. உங்க அப்பா உனக்காக ஏதோ வாங்கிட்டு வர வெளியே போயிருக்காரு. நீ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுமா. இப்படி வைதேகிக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. வைதேகி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் மாமனார் மருமகனை பார்க்க போனாரு. நடந்த விஷயத்த பத்தி சுதாகர் சொன்னான். மாமா, தப்பெல்லாம் எந்துதான்.
வைதேகி மேல எந்த தப்பும் இல்ல. நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. இங்க பாருங்கப்பா, பொம்பளை அடிக்கிறது நல்லதில்ல. பொண்டாட்டிக்கு புரியுற மாதிரி பொண்டாட்டிக்கு அன்பால எடுத்து சொல்லணும். அப்பதான் பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா, அந்த வீடும் நல்லா இருக்கும். வீட்டை கூட சந்தோஷமா வச்சுக்குவா. இல்லனா கண்ணீரு தப்பாது. பொண்டாட்டிய அழுவ வச்சா இருட்டுல இருக்கிற மாதிரின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. இப்ப நான் அத உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நான் சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்குங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இதுக்கப்புறம் எப்பவுமே வைதேகிய அடிக்க மாட்டேன். மாப்பிள்ள, கஷ்டம் இல்லாத வீடு இல்ல, கண்ணீர் விடாம இருக்கிற பொம்பளைங்க இல்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டை சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் தான். அதை தவிர சண்டை போட்ட உடனே அப்பா வீட்டுக்கு வர மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மெத்தையில உட்கார்ந்து இருக்கிற பொண்ணை பார்க்க அம்மா வந்தாங்க. வைதேகி, இப்ப எப்படிமா இருக்கு? சமாதானமா இருக்கியா? ஆமாமா, அதுக்குதான் சொல்றது, அம்மா வீடுனா அம்மா வீடுதான். இந்த விஷயத்துல ஊமேல கூட தப்பு இருக்குமா? என்னம்மா நீங்க சொல்றது? இந்த காலத்துல புருஷங்கிட்ட அடி வாங்காத பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டிய அடிக்காத புருஷனும் இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் 4 பேரு முன்னாடி புருஷன் பொண்டாட்டி எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள பொண்டாட்டி பேச்சு இருந்தா வெளியே புருஷன் பேச்சு தான் இருக்கணும். அப்பதான் 3வது மனுஷன் யாரும் உங்க நடுவுல வர முடியாது. அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு கூட உக்காந்து பேசும்போது நான் நடுவுல போயிருக்க கூடாதா? ஆமாமா, எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளை கிட்ட நீ அப்படி பேசுந்து உன்னுடைய தப்பு தானே. 4 பேரு முன்னாடி மாப்பிள்ளை உன்னை ஏதாவது சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? கோவம் வராதா? வைதேகி எதுவுமே பேசல. இன்னொரு பக்கம் சுதாகர்கிட்ட அவனோட மாமா, மாப்பிள்ள, இந்த இயற்கை பொம்பளைங்களுக்கு அழகு கொடுத்திருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நிலா மாதிரி மூஞ்சு, மீன் மாதிரி இருக்கிற கண்ணுங்க, குயிலு மாதிரி இருக்கிற குரல், சேவந்தி பூ மாதிரி இருக்கிற வெக்கம், ரோஜா பூ மாதிரி சிரிப்பும், அன்பை கொடுக்கற மனசு கொடுத்திருக்கான். இதை எல்லாத்த விட இது கூட கத்திரி மாதிரி இருக்கிற நாக்கு கொடுத்திருக்காமாமா. ஆமாம்பா, அந்த கத்திரிய எங்க எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம கையில தானே இருக்கு. அப்பதான் வீடும் நல்லா இருக்கும், வீட்டவங்களும் நல்லா இருப்பாங்க. சரிங்க மாப்பிள்ள, முதல்ல வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது, அப்பா வரட்டும், அப்பா கிட்ட சொல்றேன். சரி, நான் போய் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு சாரதம்மா வெளியே வந்தாங்க. வைதேகி அவங்க அம்மா சொன்னதை கேட்டு புருஷன் பத்தி யோசிச்சுக்கிட்டே உக்காந்து இருந்தா. அதுக்குள்ள சுதாகரை பார்த்து சாரதம்மா பேசினாங்க. வைதேகியும் உக்காந்து இருந்தா. சாரதம்மா வெளியே வந்துட்டாங்க. பொண்ணுக்கு பிடிச்ச பனங்காவை அப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்து தெரியாத மாதிரி மாப்பிள்ளை கிட்ட பேசினாரு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதை வெட்டி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுட்டு, வைதேகி வா வீட்டுக்கு போலாம். என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நீ உக்காந்து இருக்க? அப்பா, இதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு ஒன்னும் இல்லப்பா. இதுக்கப்புறம் நான் என் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கேயே உங்க கூடிய நிம்மதியா இருந்துடுறேன். அப்பாங்க சாரதம்மா வந்தாங்க. என்னங்க, போய் ஒரு முட்டையும் உருளைக்கிழங்கும் டீ பொடியும் கொண்டு வா. சரின்னு சாரதம்மா உள்ள போனாங்க. மருமகனும் பொண்ணும் ஒண்ணுமே புரியாம உக்காந்து இருந்தாங்க. சாரதம்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து புருஷங்கிட்ட கொடுத்தாங்க. இங்க பாருமா, இதை எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு வேக வச்சா என்ன ஆகும்னு நீயே சொல்லு. உருளைக்கிழங்கு மெதுவா ஆயிடும், முட்டை வெந்ததுக்கு அப்புறம் கட்டி ஆயிடும், அதுக்கப்புறம் டீ பவுடர் டிகாஷன் ஆயிடும்பா. மாப்பிள்ள, பொண்ணு சொன்னது சரியா? ஆமாங்க மாமா, அப்படிதானே ஆகும். இந்த 3 பொருளையும் ஒரே பாத்திரத்துல போட்டு வேக வச்சாலும் அது அதோட தனித்தனி குணத்தை தான் காட்டும். அதுங்க அதுக்கேத்த மாதிரி நிறத்துல, அதுக்கேத்த மாதிரி உருவத்திலையும் மாறி இருக்கும். அப்படிதானே? அதை கேட்டு புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சாதாரணமா வெந்து மெதுவா இருக்கிற உருளைக்கிழங்க தொட்டா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள தண்ணியா இருந்தாலும் முட்டை கட்டி ஆயிடும். தூள் தூளா இருக்கிற டீ பவுடர் தண்ணில போட்ட உடனே கரைஞ்சி மெதுவாயி கலர் வந்துரும். ஆமாங்கப்பா. இப்ப சொல்லுமா, இந்த 3த்துலயும் நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற? நீ மெதுவா இருக்க போறியா, கட்டியா ஆக போறியா, இல்ல கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு போறியா? நானும் உங்க அம்மாவும் ஒன்னும் சொல்ல மாட்டோம். நீ இத புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்க போறேங்கிறது தான் முக்கியம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொண்ணோட மூஞ்சில ஒரு ஜொலிப்பு தெரிஞ்சது. அத பார்த்து அப்பா அம்மா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா அம்மான்னு இருந்தா உங்கள மாதிரி இருக்கணும், புருஷன் பொண்டாட்டியா இருந்தா உங்கள மாதிரி தான் இருக்கணும், நீங்க தான் எனக்கு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க.
பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கிறது பார்த்து அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க.